வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். TANCET MBA 2026 இந்த வரப்போகிற சாட்டர்டே May 9th அன்னைக்கு எல்லாருமே எக்ஸாம் எழுத போறீங்க. அண்ட் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு மாக் டெஸ்ட் மாதிரி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த டெஸ்ட் எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஹவு டு அட்டெண்ட் மாக் டெஸ்ட். இந்த மாக் டெஸ்ட்ல உங்களுக்கு OMR ஷீட் எப்படி நீங்கள் வந்து OMR ஷீட்டை வச்சு நீங்கள் வந்து அங்கே ஷேட் பண்ணுவீங்களோ இங்கே வந்து நம்ம வந்து ஆன்லைன் மோட்ல எப்படி OMR ஷீட்டை வச்சு நம்ம எழுதலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக செஷனுக்குள்ளே போய்ட்றதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மேக் ஷூர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் TANCET MBA இந்த வரப்போகிற சாட்டர்டே எழுத போகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ மாக் டெஸ்ட் எழுதும் போது அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். ஸோ நான் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இந்த மாக் டெஸ்ட்டை எழுதிட்டு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க தட் இந்த மாக் டெஸ்ட் வந்து நல்ல ஹெல்ப் ஆச்சு அப்படின்றது. ஸோ இப்போ வாங்க நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த TANCET MBA 2026 மாக் டெஸ்ட்ல இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய மாக் டெஸ்ட். ஸோ இந்த மாக் டெஸ்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா கீழே ஜி ஃபார்ம் இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஜி ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாக் டெஸ்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் எழுதிட்டு நான் அனாலிசிஸ் பார்க்கும்போது ஐ குட் சி தட் நிறைய பேர் நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க அண்ட் சில பேர் வந்து ஹேவ் டு இம்ப்ரூவ் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நீங்களே வந்து உங்களோட ஆன்சர்ஸுமே நீங்கள் இந்த மாக் டெஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ப்ரொவைடட் பை அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனல். ஸோ இந்த மாக் டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் நீங்கள் இங்கே நேம் மட்டும் எழுதிட்டு பிகின் தி மாக் டெஸ்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். 120 minutes தட் இஸ் 2 hours நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. அண்ட் ஒரு கரெக்டான ஆன்சர் எழுதும் போது உங்களுக்கு +1 marks. அண்ட் நீங்கள் ஒரு தப்பான கொஸ்டின் எழுதும் போது -0.25 marks உங்களுக்கு போயிடும். ஸோ இதுதான் உங்களுக்கு பேட்டர்ன். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் டைமர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓடுறதுனால உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து எக்ஸாமில் ஆஃப்லைன் எக்ஸாமில் நீங்கள் 2 hours டைம் கொடுத்து எழுதுவீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். எப்படி நம்ம இந்த 2 hours இந்த பேப்பரை முடிக்கலாம், எந்தெந்த செக்ஷன்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வாங்கிட்டு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க மாக் டெஸ்ட் எழுதிட்டு. ஸோ சப்போஸ் உங்களுக்கும் இந்த மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ஜி ஃபார்ம் இருக்குது. அந்த ஜி ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து நேம் அண்ட் இமெயில் ஐடி மட்டும் ப்ரொவைட் பண்ணால் போதும். அண்ட் யூ வில் கெட் திஸ் பர்டிகுலர் மாக் டெஸ்ட். அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் கொடுக்குற மெயில் ஐடிக்கு அந்த மாக் டெஸ்ட்டை வந்து நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஸோ இந்த மாக் டெஸ்ட் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு பே ₹49. ஸோ இது ஏன் வந்து வி ஆர் பேயிங் அப்படின்னா பிகாஸ் நம்ம வந்து அட்டென்ட் பண்ண போகிறது இட்ஸ் OMR பேஸ்ட் மாக் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி OMR பேஸ்ட் மாக் டெஸ்ட் வந்து இது வரைக்கும் there is no OMR பேஸ்ட் மாக் டெஸ்ட். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் OMR பேஸ்ட் மாக் டெஸ்ட் நம்ம அட்டென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால இட்ஸ் கோன் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யோர். ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணலாம்னா உங்களோட மெயில் ஐடி மூலியமாக நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிவிட்டு அந்த மாக் டெஸ்ட்லேயே வந்து உங்களால் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். டெஸ்ட்டை சப்மிட் பண்ணிவிட்டு ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கான டீட்டெயில்டு ஆன்சர்ஸ், இப்போ ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக எழுதியிருந்தாலும் சரி இல்லை தப்பாக எழுதியிருந்தாலும் சரி அதுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு அந்த கொஸ்டின் கீழே இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் ஜென்ரல் டீட்டெயில்ஸ். கீழே ஜி ஃபார்ம் இருக்குது, ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் முடிச்சோன்னே உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடியில் ரிசீவ் பண்ணிடுவீங்க. ஸோ எப்படி இருக்கும் போர்ட்டல், இப்படி தான் இருக்கும் போர்ட்டல். ஸோ நீங்கள் எழுத போகிறது மொத்தம் 100 marks எழுதுவீங்க. தட் இஸ் 100 questions. ஸோ நீங்கள் 100 questions-உம் அட்டன் பண்ண முடியாது, ஏன்னா நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்குது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு மொத்தம் 5 sections இருக்குது. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் டிசிஷன் மேக்கிங் ஆர் கேஸ் ஸ்டடி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், இதில் வந்து ரீசனிங் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கும். நெக்ஸ்ட் டேட்டா சஃபிஷியன்சி, ஸோ இதில் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கோட பிளெண்ட். அண்ட் தென் ஃபைனலாக வெர்பல் எபிலிட்டி. ஸோ அப்போ ஈச் செக்ஷன் வந்து 20 marks கேரி பண்ணும். ஸோ ஆல்மோஸ்ட் 100 marks ஓவராலாக. ஸோ இப்போ இந்த 100 questions-க்கும் இப்போ எக்ஸாமில் உங்களுக்கு எப்படி OMR ஷீட் தராங்களோ அந்த OMR ஷீட் உங்களுக்கு இருக்கும் இந்த 100 questions. ஸோ இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், A, B, C, D. ஸோ நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணக்கூடாது.
இப்போ இங்க பாருங்க, இங்க தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு. இங்க அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எது கரெக்டான ஆன்சரோ அதை தான் நீங்க இங்க கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ சப்போஸ் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் பியை வந்து நீங்க வந்து ஷேட் பண்ணுவீங்க பிளாக் பெண்ணை வச்சு. எங்க ஆஃப்லைன்ல ஷேட் பண்ணுவீங்க, அதாவது நீங்க எக்ஸாம் சென்டர்ல போய் எழுதும் போது அந்த மாதிரி பண்ணுவீங்க. பட் இங்க நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும், இது வந்து கரெக்டா நம்மளுக்கு வந்து அந்த ஆப்ஷன் செலக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கும் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை வந்து இங்கே தான் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் கிளிக் பண்ணுவீங்க. இதே ப்ராசஸ் தான் நீங்கள் அங்கே எக்ஸாம்லேயும் போய் பண்ணுவீங்க. பட் என்ன, உங்களுக்கு ஆஃப்லைனில் கொஸ்டின் பேப்பர் கையில் கொடுத்துருவாங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணுவீங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம ஆன்லைன் மோடில் பண்ணுறதுனால நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை கிளிக் மட்டும் பண்ணால் போதும். ஓகேங்களா? கிளாரிட்டி இருக்கா எப்படி நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்றது. அண்ட் இங்க பாருங்க உங்களுக்கு டைமர் இருக்கு. ஸோ அந்த 2 ஹவர்ஸ்க்குள்ள எக்ஸாமை நம்ம முடிக்கணும். ஸோ அதை எப்படி முடிக்கிறது, எந்தெந்த செக்ஷன்ஸ்ல நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத பாருங்க. ஏன்னா எல்லாருமே எல்லா செக்ஷனும் அட்டன் பண்ண முடியாது, ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்கு. அப்போ எந்த செக்ஷன்ல உங்களோட வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்றத பார்த்து ஃபர்ஸ்ட் அதை அட்டன் பண்ணிட்டு ரிமைனிங் செக்ஷனை நீங்க டைம் இருக்கும்போது நீங்க பார்க்கலாம். அப்போ இந்த 2 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். ஓகே, நம்ம இப்படிதான் டைம் போகுது, அப்போ இப்படிதான் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்றத. அண்ட் தென் நீங்க வந்து இங்க சப்மிட் டெஸ்ட் அப்படின்றத கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்தலாம் வித் டீடைல்ட் ஆன்சர். அண்ட் இந்த நீங்க வந்து பே பண்ணி வாங்குறீங்க பாத்தீங்களா ₹49க்கு, இட் இஸ் அன்லிமிட்டெட் ஆக்சஸ். ஸோ நீங்கள் வந்து எத்தனை தடவை ஒன்றாலும் நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் ஹவு த போர்ட்டல் வில் பி. ஸோ நீங்கள் வந்து எழுதி முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டான ஆன்சர்ஸ் உங்களுக்கு வந்துடும். அண்ட் எவ்வளோ ஸ்கோர்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ தப்பான ஆன்சர்ஸ் வாங்கியிருக்கீங்க, எப்படி ஸ்கோர் இருக்குது அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுலேருந்து யூ கேன் பில்ட் அ கான்ஃபிடன்ஸ். ஸோ சப்போஸ் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலில் நம்ம வந்து TANCET MBA 2026க்கு வந்து குவான்ஸ் ஃபார்முலா ஷீட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட பேஸா எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா இந்த குவான்ஸ் ஃபார்முலா ஷீட் ஒரு பேஸா இருக்கும் டு கிராக் யூ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே ஜி ஃபார்ம் இருக்கு, அதை ஃபில் பண்ணிக்கலாம். சேம் ஜி ஃபார்ம் தான். ஸோ ₹199க்கு உங்களுக்கு எல்லா டாபிக்ஸுமே இன்க்ளூட் ஆயிடும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ கீழே இருக்க ஜி ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு பே பண்ணிட்டு யூ கேன் ரிசீவ் இட் டு யோர் மெயில் ஐடி. ஸோ திஸ் இஸ் ஆல் தி டாபிக்ஸ். இந்த எல்லா டாபிக்ஸோடைய ஃபார்முலாஸ் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? கிளியரா? ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன பார்த்தோம், எப்படி நம்ம மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலில் இந்த மாக் டெஸ்ட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அட் ₹49, விச் இஸ் வெரி வெரி எஃபிஷியன்ட் ஃபார் ஆல் பீப்புள். பிகாஸ் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. இப்படி தான் உங்களுக்கு போர்ட்டல் இருக்கும், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பேஸாக எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா குவான்ஸ் ஃபார்முலா ஷீட்டும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுதான் எல்லா டாபிக்ஸ் நம்ம ஃபார்முலா ஷீட்டில் கவர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ். அண்ட் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அமேசிங்கான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஃபீட்பேக் நான் ரிசீவ் பண்ணும் போதே பார்த்தேன், நிறைய பேர் இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல்னு சொன்னீங்க. ஸோ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இந்த மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது அப்படின்றது. ஸோ அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்த பேட்ச் நம்ம வந்து TANCET MBAக்கு நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். மேக் ஷூர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஒரு ஐடியா இருக்கும் ஸோ எப்படி நம்ம எக்ஸாம் எழுதலாம் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் see you in my next session. Thank you.